ஹலோ ஹபீபி. பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியானது புதுசா தொடங்க போறாங்க. அதுல கமல் அவர்கள் ரிட்டயர்ட் ஆக போறேன். அதாவது வெளியில போறேன். எனக்கு பட வாய்ப்பு அதிகமா வந்திருக்கு. அதனால நான் அங்க நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்தாங்க. புதிய தொகுப்பாளரா யார் வரப்போறாங்க அப்படின்ற அலசலு ஒரு புறம் சமூக வலைதளங்கள்ல தீவிரமா போய்கிட்டு இருக்குங்க. நடிகர் சிம்பு அல்லது விஜய் சேதுபதி இதுல யாராவது ஒருத்தங்க கமலுக்கு பதிலா ஷோவை தொகுத்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரியும் பல தகவல் வருதுங்க. இந்த ரேஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட கொஞ்சம் முந்துகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போதான் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. விஜய் டிவி பரப்புல இருந்து விஜய் சேதுபதியோட முதற்கட்டமாக பேச்சுவார்த்தைகள் முடிந்திருக்காங்க. வரும் 15ஆம் தேதி நிகழ்ச்சிகள் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக வேண்டுமென்றால் அடுத்த சில தினங்களில் ப்ரொமோஷன் ஷூட் நடத்த வேண்டும் அப்படின்னும், எனவே இன்னும் சில தினங்களில் விஜய் சேதுபதியை கமிட் செஞ்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிக் பாஸ் 8க்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னன்னா அடுத்த கேள்வி இருந்திருக்கு, கமல் இல்லாத பிக் பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னும். முதல் சீசன் தொடங்கி கடந்த சீசன் வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவ்வளவு அம்சமா பொருந்திருந்தாங்க கமல் அவர்கள். அதுவும் மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கிய போதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வார இறுதியில் எபிசோட்ல கமல் பேச்சை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சியை புது ஆடியன்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில புது ஆங்கரா வரும் சூழ்நிலையில யார் வரப்போறா எப்படி இருக்கும் என யோசித்து தொடங்கியிருக்காங்க. சேனல் ஏதாச்சும் ஒரு சீரியல்ல ஒரு கேரக்டர் மாறினாலே அந்த கேரக்டர் மறுபடியும் ரசிகர்களோட மனசுல ஒட்டுறதுக்கு சில வாரங்களோ சில மாதங்களோ ஆகும். ஆனால் கமலஹாசன் அவர்கள் 7 வருடங்களா பிக் பாஸ்ல இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் என்றாலே கமலஹாசன் தான் அப்படின்ற மாதிரியும் பலருக்கும் சட்டன புது ஆளுங்களுடன் ஒன்றுறதுக்கு ஒரு இதாகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே போல இந்த சேனலோட ஒரு அங்கமா, அதாவது இந்த சேனலுக்குள்ள ரேட்டிங்க மாற்றங்கள் எதுவும் தாக்கத்தை உண்டாக்குமா அப்படின்னும் பல கோணங்களில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களும் யோசிச்சு தான் வராங்க. ஏன்னா இதனால இவங்களோட ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா வருஷத்துக்கான ஒரு அமௌண்ட் செட்டப் அமௌண்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டு வருது. மேலும் இன்னொரு பக்கத்தில் சென்ற ஆண்டு 2 வீடு கான்செப்டை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஆண்டு வேறு ஏதாவது வித்தியாசமான முயற்சியை பரிசோதனை பார்க்கலாமா அப்படின்னு யோசிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜய் டிவியை பொறுத்தவரை ரியாலிட்டி ஷோ ஏரியாவிலேயே எப்படியாச்சும் ஹிட் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு தெரியும். அதாவது கண்டென்ட் சைட்லையும் அவங்க ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லப்படுது. வரும் சீசனில் ஆங்கர் யார் அப்படின்றது சில நாட்களில் தெரிய வரும். அதே நேரத்தில் வித்தியாசமான ஐடியாவும் ஏதாவது நிச்சயமாக வச்சுருப்பாங்க. முந்தைய சீசனில் வலுவான போட்டியாளராக விளையாடிய போட்டியாளர்கள் யாராவது இந்த சீசனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. இப்படி ஒருத்தரை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அனுப்புகிறப்ப இந்த 2வது சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் அவர் இன்னும் வலுவாக விளையாடுவார். அதே நேரம் அந்த போட்டியாளர்களையே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே புதிய போட்டியாளர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு போட்டியாளர்களை திரும்பவும் நிகழ்ச்சிக்குள்ள அனுப்புனா ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், மறுபடியும் அதே போட்டியாளர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட சலுகைகள் தர முடிவு சேனல் எடுக்குமா என பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்காங்க. மேலும் நடிகை பிந்து மாதவி தமிழ் மற்றும் தெலுங்கு பிக் பாஸை சென்றதை சுட்டிக்காட்டியிருக்காங்க. எது எப்படியோ பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்து சில ஒரு வாரங்கள்ல கழித்த சில வாரங்கள் கழித்து தான் விறுவிறுப்பாக தொடங்கும். ஒரு மாதம் வரைக்கும் மந்தமாகவே கடந்த சீசனை போல இருக்கலாம். ஆனால் சீசன் 8 ப்ரோமோ கூட வெளிவராத நிலையில் பேச்சு பொருளாக இருக்குங்க. எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வைங்க.